ஜூலை 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நீண்ட விளையாட்டு. இன்றைய வேதாகம பகுதி யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். குறிப்பு வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்குச் செய்வதை இப்பொழுது நீ காண்பாய். யாத்ராகமம் 6:1. 9 ஆண்டுகளாக துன் தனது குடும்பத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள அகதிகள் முகாமில் இருந்தார். காரணம், துன்னின் நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்ட போது இராணுவம் விசுவாசிகளை பயமுறுத்தி அவர்களின் பண்ணை விலங்குகளை கொல்லத் தொடங்கியது. வாழ்வாதாரத்தை இழந்த துன்னின் குடும்பம் பல்வேறு நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டது. துன் தேவன் தன்னுடன் இருப்பதை அறிந்திருந்தும் தன் குடும்பத்தினை பிரிந்திருந்த போது 2 குடும்ப உறுப்பினரை இழந்ததால் விரக்தியில் இருந்தார். நீண்ட காலத்திற்கு முன்பு மற்றொரு மக்கள் குழுவினர் இதை போலவே கொடூரமான ஒடுக்குமுறையை எதிர்கொண்டனர். ஆகவே அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே வழிநடத்த தேவன் மோசேயை நியமித்தார். மோசே தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் பார்வோனை அணுகிய போது எகிப்திய அதிகாரி அடக்குமுறையை தீவிரப்படுத்தினான். பார்வோன், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். மக்கள் மோசேயிடம் முறையிட்டனர். அவர் தேவனிடம் முறையிட்டார். இறுதியில் தேவன் இஸ்ரவேலர்களை விடுவித்தார். அவர்கள் விரும்பிய சுதந்திரத்தை பெற்றார்கள். ஆனால் தேவனின் வழியிலும் தேவனின் நேரத்திலும் அது நடைபெற்றது. அவர் ஒரு நீண்ட காலம் எடுத்து அவருடைய குணாதிசயத்தை பற்றி நமக்கு கற்பிக்கிறார். பெரிய விஷயத்திற்கு நம்மை தயார்படுத்துகிறார். துன் அகதிகள் முகாமில் தனது ஆண்டுகளை நன்கு பயன்படுத்தி கொண்டார். புதுதில்லி வேதாகம கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றார். இப்போது அவர் தனது சொந்த மக்களுக்கு ஒரு போதகர். ஒரு புதிய அடைக்கலத்தை கண்டு கொண்டு அவரைப் போலவே இருந்த மக்களுக்கு போதகரானார். ஒரு அகதியான எனது கதை ஒரு ஊழியனாக மற்றவர்களை வழி நடத்துவதற்காக என்னை புடமிட்டது என்று அவர் கூறினார். அவரது சாட்சியில், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர் என்று யாத்ராகமம் 15:2 மோசேயின் பாடலை மேற்கோள் காட்டுகிறார். இன்று அவர் நம்முடையவராய் இருக்கிறார். தேவனிடம் உங்களுக்கு என்ன கேள்விகள் உள்ளன? தேவன் தம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்பதை
நீங்கள் எவ்வாறு நம்பலாம்? பரலோக தந்தையே, நான் எப்போதும் உம்மையே சார்ந்திருக்க முடியும் என்ற உண்மையை மறந்து போவதற்காக என்னை மன்னியும்.